ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இன்னொரு பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நிச்சயமாக இந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்திலே பேசும் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது, ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை கருவில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா தேவைகளும், அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த குழந்தைக்கு அதுக்கு எந்த ஸ்கூல்ல அந்த குழந்தை போக வேண்டும், எந்த இடத்துல அந்த குழந்தை பதிய வேண்டும், எந்த துறையில இந்த குழந்தை வளர வேண்டும், எந்த இன்சூரன்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு எடுக்க வேண்டும், இந்த குழந்தைக்கு எடுக்க வேண்டும் என்று பல ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை நல்ல விதமாக இந்த பூமிக்கு வந்த பிறகு இந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும், அதுக்கு வேண்டிய சரீர பிரகாரமான தேவைகளும், அதுக்கு வேண்டிய எல்லா அடிப்படை தேவைகளும் எல்லாத்தையும் சந்திக்கப்பட்டு அந்த குழந்தை சிறந்த முறையிலே வளரும்படிக்கு பிரயாசம் எடுக்கிறார்கள் பெற்றோர்கள். அப்படியாக இந்த குழந்தை வளர்ந்து அது பள்ளிக்கு சென்று அதுக்கு காலேஜ் சென்று வாலிப வயதில் வரும்போது அந்த வாலிபன் இல்லாட்டி வாலிப பெண் அவங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை பார்க்கும்போது பல கரடு முரடான பாதைகள், நன்மையும் தீமையும் அறிகிற அந்த வயதில் அநேக காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டு உலகம் என்ன என்று அறிந்து கொண்டு அப்படியாக அநேக காரியத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டு தப்பிக்கொண்டு அநேக காரியத்திலே அவர் வருவார்கள். அப்படியாக எப்படியாவது அவர்கள் ஒரு துறையில சேர்ந்து ஒரு அம்பிஷன், அவங்களுடைய ஒரு வேலையில அவங்களுடைய பெற்றோர்கள் ஏற்படுத்தின வேலை இல்லாவது அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேலையிலே அவங்க சேர்ந்து அவங்க அப்படியாக காலத்தை ஓட்டுவார்கள். அவர்களும் திருமணம் ஆவார்கள், அவர்களும் குழந்தை பெற்றுக்கொள்வார்கள். இது ஒரு வட்டத்தை போல, இந்த வாழ்க்கை ஒரு வட்டத்தை போல அப்படி சுற்றி கொண்டே இருக்கிறது தேவ பிள்ளைகளே. இந்த வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார். How important is God in our life? என்னுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் என்று இந்த கேள்வி நம்ம அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆமென். இந்த ராத்திரி வேளையிலே அப்படியாக இந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேச ஆசைப்படுகிறேன். இந்த செய்தி நீங்கள் கேட்கும் போது உள்ளத்திலும் உங்களுடைய ஆவியிலும் தேவன் என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் என்று நாம் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் தேவன் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் ஆரம்பமும் அவர் முடிவுமாய் இருக்கிறார். அவர் நம்மளை தொடக்கிறவர், நம்மளுடைய வாழ்க்கை கரை சேர்க்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை அவர் கரை சேர்க்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 139 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். இதிலே தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கலாம். சங்கீதக்காரன் தெளிவாக அழகாக இதை குறித்து எழுதியிருக்கிறார். சங்கீதம் 139 நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வாய்க்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீங்க ஆராய்கிற தேவனாய் இருக்கிறீர். நான் எங்க இருந்தாலும் அங்கே வருகிற தேவனாய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். நான் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் நான் எங்க இருந்தாலும் நீங்க என்னோடு கூட இருக்கிற தேவன், உங்களுடைய ஆவி என்னோடு கூட இருக்கிறது என்று சங்கீதக்காரன் அங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அந்த வசனத்தை கீழுள்ள வசனத்தை பார்க்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களுடைய கண்களுக்கு எனக்கு மறைவாக இல்லை, நான் மறைவாக இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் தாயின் கருவிலே உற்பத்தி ஆகிற வேளையிலே உம்முடைய கண்களுக்கு நான் மறைவாக இல்லை. தேவனுடைய கண்கள் பார்த்தது, தேவனுடைய கண்கள் உருவாக்கினது, அவருடைய கரம் காப்பாற்றி அழகாக இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. He is your beginning. God is your beginning of your life. தேவனே உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு முக்கியம் தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிறார். அவர் உங்களையும் படைத்த தேவனாய் இருக்கிறார். அவரே நம்ம வாழ்க்கை ஆரம்பமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆமென்.
ஹல்லேலூயா. ஆகையால் இந்த ராத்திரி வேளை நாம் கேட்க 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 இந்த தேவ செய்தியை அவ்வளவாக தேவன் என் வாழ்க்கையிலே முக்கியமாய் இருக்கிறார் என்று நம்ம உள்ளத்தில் ஆவிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதனாலே அப்படியாக இந்த வாழ்க்கை குறித்து புகழ்பெற்ற ஒரு ராஜா, வேதத்திலே ஞானவான், வேதத்திலே சகல ஐஸ்வர்யம் உள்ளவன், வேதத்திலே பார்க்கும்போது அவன் மேலே உள்ள ஞானம் எங்கேயும் கிடையாது. அப்படிப்பட்ட சாலோமன் ராஜா பிரசங்கி புத்தகத்தில் அழகாக எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், இது எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். இது எல்லாம் மாயை. அவர் சொல்லி 13வது வசனம், 12வது அதிகாரம் 13வது வசனம், அந்த பிரசங்கின் புத்தகம் கடைசியில ஒரு காரியத்திலே முடிக்கிறார். எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, பார்க்கிறது மாயை என்று சொல்லி கடைசியாக the conclusion of the whole matter, இந்த எல்லாம் கடைசியாக இதுதான் கடைசி நான் சொல்லுகிற காரியம் சொல்லி ஒரு காரியத்தை இங்க பிரசங்கி சொல்லுகிறார். அதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்ப்போம். வாசிப்போம். 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். அங்க பார்க்கும்போது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த வசனத்தை பார்க்கும்போது ராஜா அழகாக சொல்லுகிறார், ஞானவான் அழகாக சொல்லுகிறார், இந்த காரியத்தின் கடைத்தொகையை நாம் கேட்போமாக. ஆமென். அப்படின்னா எல்லாம் the conclusion of the whole matter என்னவென்றால் அழகாக சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள் என்று அழகாக சொல்லி அவர் சொல்லுகிறார், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆகையால் தேவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லும் போது அந்த மனிதன் யாராய் இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு அதை விட்டு விலகி வாழ்வது ஆபத்தான ஒரு காரியம். அதனால்தான் தேவனுக்கு பயந்து வாழுங்கள், அவர் கற்பனை கை கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்லுகிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட செல்வங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட தேறினவனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சக்சஸ், ஒரு வெற்றி, அவன் சாதனை படைத்தவனாய் இருந்தாலும் படைத்தவளாய் இருந்தாலும், தேவன் இல்லாவிட்டால், தேவனுடைய கற்பனைக்குள் இல்லாவிட்டால், தேவன் தன்னுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் அங்கே எல்லாம் வீண், எல்லாம் மாயை என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் மிக மிக முக்கியமாக இருக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. ஒரு நல்ல உதாரணம் யாருவென்றால் அந்த லாசருவும் பணக்காரனும் உள்ள கதை. அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. லாசரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், அவன் அந்த பணக்காரனுடைய சாப்பாட்டு, அவன் விழுந்த எல்லா சாப்பாடு அவன் செய்றான். அவன் பொறுக்கி அவன் சாப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனா அவன் வாழ்க்கை முடிந்த பிறகு யார் அந்த புகழ் பெற்றவன், வாழ்க்கையிலே அவன் சிறந்தவன், ஐஸ்வர்யவான், அவன் வாழ்க்கையில வெற்றி சிறந்தவன், சக்சஸ்ஃபுல் மேன் யார், அந்த பணக்காரன். ஆனாலும் அடுத்த வாழ்க்கை, அவன் வாழ்க்கை முடிந்து அடுத்த வாழ்க்கை அவன் கடந்து போகும்போது, அவன் மரித்த பிறகு அவன் எங்க இருக்கிறான், அவன் பாதாளத்தில் இருக்கிறான். லாசரு பிச்சைக்காரன் அவன் எங்க இருக்கிறான், அவன் பரலோகத்துல ஆபிரகாமின் மடியில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்துல. ஆமென். ஆக தேவ பிள்ளைகளே, தேவன் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில என்று நாம் மிக மிக கரிசனை வைத்து இதை குறித்து நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. It's not how successful we are in this world, but how much God is in our life. தேவன் எவ்வளவு நம் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று தான் முக்கியமாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே நம் வாழ்க்கையிலே. ஆமென். அதனால தான் இந்த காரியத்தை வலியுறுத்த நான் ஆசைப்படுகிறேன் இந்த நாளிலே. ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மிக மிக முக்கியமாக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் அவர் சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் அறிந்தவர், நம் வாழ்க்கை அவர் உருவாக்கினவர், இந்த பூமி அவர் உருவாக்கினவர், எல்லாம் உருவாக்கி நன்றாய் இருக்கிறது என்று சொன்னவர். இந்த பூமி எப்படி நடத்தப்பட வேண்டும், இந்த பூமி எப்படியாக செயல்பட வேண்டும், ஒரு மிருகத்தை கொண்டு இந்த மிருகத்தின் முதல் ஒரு மனிதன் வரை எல்லாரும் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவங்க பங்கு, ஒவ்வொரு அவயங்களும், ஒவ்வொரு ஜீவன் இருக்கிற ஒவ்வொரு மிருகங்கள், ஒவ்வொரு செடி கொடிகள், ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கை வைத்து, ஒரு ரோல் ஆண்டவர் வைத்து இந்த பூமியை நடத்தும்படி கர்த்தர் அப்படியாக செட் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. So everything has a role in this world. இந்த பூமியிலே அனைத்து காரியத்துக்கும் ஆண்டவர் அதன் பங்கு, அதனுடைய கடமை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இதை புரிந்து கொள்ளும்படிக்கு நாம் பார்க்கலாம். சூரியன் அந்த இடத்துல, இந்த இடத்துல எழும்புகிறதோ அது என்ன செய்கிறது, அந்த இடத்துல எழும்பி அது இறங்க வேண்டிய இடத்துல இறங்குகிறது. பூமி எந்த இடத்துல சுத்த வேண்டுமோ அது கரெக்டாக அந்த ஆர்பிட்ல அது சுத்துகிறது. அதே போல சூரியனும் சுத்துகிறது, அதே போல பிளானட்டும் சுத்துகிறது. இந்த பிளானட் அந்த பிளானட்டும் இடிக்கவில்லை. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக கர்த்தர் நியமித்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல இந்த பூமியை பார்க்கும்போது பச்சை செடிகள், கொடிகள், மரங்கள் இது எல்லாம் என்ன செய்கிறது, அதனுடைய பொறுப்பு என்னவென்றால் இந்த பூமிக்கு ஆக்சிஜன் என்ற சுவாசத்தை அது கொடுக்கிற கடமை அந்த அந்த பச்சை மரங்களுக்கும் செடிகளுக்கும். அப்ப அது என்ன செய்யும், அந்த ஆக்சிஜன் அந்த காற்று கொடுக்கும் போது நாம் அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறோம். ஆக்சிஜன் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் செத்துருவான். அந்த மனிதன் அங்க வாழ முடியாது. ஆகிய நாம் என்ன செய்யறோம், கார்பன் டை ஆக்சைடு நாம் விடுவிக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு நாம் சுவாசத்தில் விடுவிக்கும் போது அது எல்லாம் என்ன செய்கிறது, அந்த கொடிகள், மரங்கள் அதெல்லாம் அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக் கொடுக்கிறது. இட் இஸ் ரிலேட்டட். அப்ப கர்த்தர் அப்படியாக அழகாக அமைத்து வைத்திருக்கிறார் இந்த பூமியை. அப்ப என்ன சொல்ல வருகிறேன் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு ஜீவன் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் இந்த பூமியிலே அந்தந்த பொறுப்புகள் உண்டு. ஆமென். அதே போல உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு இந்த பொறுப்பு, பங்கு வைத்திருக்கிறார். அது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் தேவனை அறிந்து கொண்டோம். இருளின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செய்தோம், நாம் வெளிச்சத்தின் வாழ்க்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆகையால் முதலாவதாக இந்த பொறுப்பை அறிந்து கொள்வது முன்பதாக நாம் மறுரூபப்பட வேண்டும். We must be transformed. சில நபர்களை பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பல காரியங்கள் எல்லாம் கடந்து வந்து ஞானஸ்தானம் எடுத்து பெயர்களை மாற்றி பல காரியத்துக்குள் கடந்து வந்து சபைக்குள்ளே வருவார்கள். அப்போ வந்த பிறகு ஆனாலும் அவங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்படவில்லை. இதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வரும்போது நம் வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அது மறுரூபமாக்கும். தேவனுடைய வார்த்தை சீர்திருத்தம். தேவனுடைய வார்த்தைக்குள் வரும்போது தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும், நம் வாழ்க்கை அவருக்குள் நடத்த ஆரம்பிக்கும், அவருடைய சிந்தனைக்குள் நடத்த ஆரம்பிக்கும், அவருடைய சித்தத்துக்குள் நடத்த ஆரம்பிக்கும். தேவனோடு கூட உறவாடும் போது அவர் சிந்தனை நமக்குள்ள வரும். நம் சிந்தனை மாறும், உலகத்தின் சிந்தனை மாறும், இருளின் சிந்தனை மாறும், வெளிச்சத்தின் சிந்தனை நம்மளுக்கு வரும், தேவனுடைய சிந்தனை வரும். ஆகையால் தேவனோடு நடத்தப்படுகிற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, நமக்கு சிறந்த வாழ்க்கை கர்த்தர் அந்த பாதையில் நாம் நடத்த ஆரம்பிப்பார். ஆமென். The transformation must take place before anything. எந்த காரியம் ஆரம்பிக்கிறது முன்பதாகவே நமக்குள்ள மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம் சிந்தனை மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். பழைய வாழ்க்கை ஒளிந்து போக வேண்டும். பழைய பழக்க வழக்கங்கள் ஒளிந்து போக வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? தேவன் நம் வாழ்க்கையில இருக்கும் போதுதான் சாத்தியமாகும். தேவனுடைய பிரசன்னம் அவர் நம்ம வாழ்க்கையிலே நாம் கொண்டு வரும்போது, அவர் ராஜரீகம் நம் வாழ்க்கையில இருக்கும் போது, அவர் ஆளுகை செய்யும் போதுதான் இந்த வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். தேவ பிள்ளைகளே, தேவனை விசுவாசிக்கிறது ஒரு காரியம், ஆனா தேவன் ராஜரீகம் செய்கிறது இன்னொரு காரியம். ஆமென். ஆகையால் தேவன் நம் வாழ்க்கையில ராஜரீகம் செய்யும் சொல்லும் போது தேவன் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு ஆம் ஆண்டவரை நான் கீழ்ப்படுகிறேன், தேவனுடைய சித்தத்துக்கு ஆண்டவரை நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரை இதை நான் செய்ய மாட்டேன், தொட மாட்டேன் என்று சொல்வதுதான் மறுரூபம், சொல்வதுதான் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், ராஜரீகம் செய்கிறார். அப்படியாக நீங்களும் நானும் அந்த மறுரூபத்துக்கு இடம் கொடுத்து நாம் அந்த மறுரூபத்திலே வாழும் போது தேவ பிள்ளைகளே, கர்த்தர் படிப்படியாக அவருடைய சித்தத்துக்குள் அந்த நம்முடைய பொறுப்பு, கர்த்தர் நமக்கு வைத்த அந்த பொறுப்புக்குள், அந்த கடமைக்குள் கர்த்தர் கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரும் மீண்டுமாக இந்த கடமைக்கு வருவோம், நம்ம கொடுத்த பொறுப்புக்கு வருவோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் உண்டு. முதல்ல சொன்னது போல இதை புரிந்து கொள்ளும்படிக்கு நோவாவுடைய வாழ்க்கை பார்ப்போம். நோவா தன் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்தார்? நோவாக்கு என்று கர்த்தர் பொறுப்பை கொடுத்தார். God gave a role to Noah. ஆண்டவர் நோவாக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய பொறுப்பு என்ன என்று கர்த்தர் சொன்னார். நோவா அதன்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நோவா மறுதலிக்கலை. நோவா ஆண்டவரே வேற ஆளை பாருங்கன்னு சொல்ல கிடையாது. நோவா என்ன செய்தார்? அந்த பேழையை கட்டினார். தேவன் சொன்னபடி எப்படியா கட்ட வேண்டும், ஆண்டவர் சொன்னது மட்டுமல்ல எப்படி கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக தெளிவாக ஆண்டவர் சொன்னார். அப்ப அதன்படி நோவா என்ன செய்கிறார்? பேழையை கட்டினார். தேவ பிள்ளைகளே, நோவா பேழையை கட்டும் போது அது மட்டுமல்ல, மிருகங்கள் எல்லாம் ரெண்டாக ஜோடியாக இந்த மிருகங்கள் எல்லாம் பேழைக்குள் நுழைந்தது. ஆமென்.
பங்கு நோவா மட்டும் அவருடைய பொறுப்பு பங்கு செய்யவில்லை, மிருகங்களும் செய்தது. ஆமென். நோவா தன் குடும்பம் செய்தார்கள், மிருகங்களும் அதனுடைய பங்கு. அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் மிருகங்கள் ஜோடி ஜோடியாக அந்த பேழைக்குள் நுழைய வேண்டும் என்று கீழ்ப்படிந்து நுழைந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க இந்த அந்த பகுதியில பாருங்க, மிருகங்களும் கீழ்ப்படிந்தது. அப்ப தேவன் அந்த காலகட்டத்தில் அந்த அந்த கொடுத்த அந்த பொறுப்பு, அந்த கொடுத்த அந்த கடமை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவர்கள் செய்தார்கள். இந்த மிருகங்கள் செய்தபடினாலே என்ன நடந்தது? நோவா அவருடைய பொறுப்பை செய்யும் போது பூமிக்கு அங்க வந்து ரட்சிப்பு, அப்படின்னா மனித குலம் அங்க அழிந்து போகாதபடி நோவா அவருடைய குடும்பம் மூலியமாக அங்க சந்ததி மீண்டுமாக உருவாகினது நாம் பார்க்கிறோம். மிருகங்கள் அங்க காப்பாற்றப்படினாலே, மிருகங்கள் கீழ்ப்படிந்ததுனாலே, மிருகங்கள் அதனுடைய ரோல் எடுத்து அங்க நுழைந்ததுனாலே அங்க என்ன செய்கிறார்? மிருகங்கள் அங்க காப்பாற்றப்பட்டன. தேவ பிள்ளைகளே, கவனிங்கள், எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு செய்ய வேண்டும். ஆகையால் ஏன் நான் சொல்லுகிறேன், இந்த பொறுப்பை செய்யும்படிக்கு அவருடைய வார்த்தை, தேவனுடைய வழிகள், தேவனுடைய சித்தம், தேவனுடைய குரல் அடுத்தபடி என்ன என்று அவர் ஒருவரே அறிந்தவராய் காணப்படுகிறார். He only knows the role that he has for our life in this earth. இந்த பூமிக்கு நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று அவர் ஒருவரே அறிந்த தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நீங்கள் உங்களுடைய குடும்பம் மட்டும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தருடைய விருப்பம் அல்ல. கர்த்தர் அது மட்டுமல்ல, கர்த்தர் இந்த பூமிக்கு நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், மற்றவங்களும் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்க கர்த்தர் உடைய விருப்பம், அவருடைய சித்தம். நோவா பார்க்கும்போது நோவாவோட குடும்பம் அவருடைய சித்தம் செய்தபடினாலே, அவர் சொன்னதை செய்தபடினாலே இதுதான் கர்த்தருடைய சித்தம். இப்ப நோவா அந்த இடத்துல வந்து இல்ல நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் என்று, எனக்கு வேலை இருக்குன்னு தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டார்னா நோவா அழிஞ்சிருப்பாரு, எல்லாரும் அழிஞ்சிருப்பாங்க. அங்க மனுஷ குலமே இருந்திருக்காது தேவ பிள்ளைகளே. ஆகையால் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகையால் நம்மளுடைய கர்த்தர் கொடுத்த, நமக்கு இந்த பூமியில கர்த்தர் கொடுத்த பங்கு, நமக்கு கொடுத்த ரோல் என்ன என்று அறிந்து கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம் தேவ பிள்ளைகளே. We will be blessing to other people. Now இந்த காரியம், இந்த பொறுப்பு, இந்த ரோல் எப்படியாக இந்த பூமியில் நாம் செய்ய போகிறோம்? How are we going to do? Can we do it alone? நாம் சொந்தமாக சுய பலத்தில் நாம் செய்ய முடியுமா? நம்மளுடைய திறமையில நாம் செய்ய முடியுமா? நான் இந்த பூமியில சிறந்த முறையில நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று நாம் வந்து தனி மனிதனாக செய்ய முடியுமா? எனக்கு எல்லாம் அந்தஸ்து இருக்கு, எனக்கு எல்லாம் அந்த திறமைகள், எனக்கு எல்லாம் அந்த பதவி இருக்குது, நான் செய்ய முடியும் என்று செய்ய முடியுமா? முடியவே முடியாது. That is why the title, அதனால தான் இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் the importance of God in our life. இந்த பூமியிலே நாம் கரை சேரும் வரைக்கும், நாம் ரட்சிக்கப்பட்டோம், தேவனுக்குள் வந்திருக்கிறோம், நாம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே அவருடைய கொடுத்த அந்த பொறுப்பு நாம் செய்கிற இந்த காலகட்டத்திலே தேவன் இல்லாவிட்டால் அந்த பொறுப்பு நாம் செய்ய முடியாது. ஆமென். கெஹாசி என்ற ஒரு மனிதன், 2 ராஜாக்கள் இந்த கதையை நாம் பார்க்கலாம். கெஹாசி என்ற ஒரு மனிதன் எலிசாவுக்கு அவன் என்ன செய்கிறான்? ஒரு அசிஸ்டன்டாக இருக்கிறான். அவன் வந்து உதவி செய்து அங்க வந்து பணிவிடை செய்கிறான். யாருக்கு பெரிய ஒரு ஊழியக்காரர் இருக்கு, இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரர் எலிசா. எலியாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு டபுள் போர்ஷன், அப்படின்னா இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பயங்கரமாக வல்லமையாக செயல்படுகிற ஊழியக்காரரோடு கெஹாசி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான், பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த எலிசாவின் தேவன், எலிசாவின் வல்லமையுள்ள தேவன், அவருடைய கோட்பாடுகள், அவருடைய சிந்தனை, தேவனுடைய அந்த மனதுருகம், அந்த நீதி, அந்த நேர்மை, அந்த சிந்தனை இவனுக்குள் இல்லை, கெஹாசிக்குள் இல்லை. என்ன நடந்தது? ஒரு அதிகாரி வருகிறான், குஷ்டரோகம், அவன் சுகமாக்கும்படி அவன் வருகிறான். எலிசா சுகமாக்குறார். அவன் என்ன செய்கிறான்? அவன் இருக்கிற எல்லா அந்த கொண்டு வந்த எல்லா பொருட்கள், வெள்ளி, எல்லா துணிமணிகள் எல்லாம் எடுத்து எலிசா கொடுக்கும் போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எனக்கு வேணாம், நீனே எடுத்து போன்னு சொல்லுகிறார். ஆனா கெஹாசி என்ன செய்கிறான்? அவன் ஓடி போய் அப்படியாக எஜமானுக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவன் பொய் சொல்லி அதை எடுக்கிறான். ஊழியக்காரன் கேட்கும் போது பிறகு இன்னொரு பொய் கெஹாசிக்கு. என்ன நடந்தது? நாகமான் உள்ள குஷ்டரோகம் கெஹாசிக்கு வந்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன் தேவ பிள்ளைகளே,
நாம் யாரோடு கூட எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரர் கூட ஒட்டி கொண்டாலும் தேவன் நம் வாழ்க்கையில இல்லாவிட்டால் கர்த்தர் கொடுத்த பொறுப்பு நம் செயல்பட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு கூட தேவனோடு கூட நாம் உறவு செலுத்தாவிட்டால், தேவனோடு கூட அந்த தனிப்பட்ட உறவு, தேவனுடைய வார்த்தை நம்ம உருவாக்கி உருமாற்றாவிட்டால் அங்கே நாம் சிறந்த முறையிலே தேவனுக்கு பிரியமாய் நாம் செயல்பட முடியாது. நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். It's not who you are close with. It's not how powerful people you are close with, but are we close with the Lord God Almighty? That much is God important in our life. அவ்வளவாக தேவன் நம் வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறார். அவரே முக்கியமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு நபரை பார்க்கும்போது பேதுருக்கு எப்பொழுதும் ஒரு துடித்துடுப்பு. பேதுருக்கு எப்பொழுதும் என்ன பார்க்கிறோம், அவரு எல்லாத்துக்கும் முந்திக்கிறவனாய் காணப்படுகிறார். பேதுரு அவருக்கு ஒரு போல்ட்னஸ் இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது அவருக்குள்ள. அங்க பேதுரு அங்க சீடர்கள்லாம் அங்க படகுல இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரில் நடந்து வருகிறார். நடந்து வரும்போது யாருமே கேட்காத ஒரு காரியம் பேதுரு கேட்கிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உங்களிடத்துல வர வேண்டும், நான் உங்களிடத்துல வர, I want to come. Amen. ஆண்டவர் சொன்னார், வா, come. And Peter walked out. அந்த பலத்தோடு அந்த தைரியத்தோடு பேதுரு தண்ணியில என்ன செய்றார், அந்த தண்ணியில கால் வைக்கும்போது நடக்கும்போது என்ன நடக்குது, அங்க அலையை பார்த்து, அங்க அலை வருகிறதை பார்த்து, காற்றை பார்த்து பேதுரு அங்க தண்ணீருக்குள் போக ஆரம்பித்தார். போகும்போது ஆண்டவர் என்ன செய்தார், உடனே ஆண்டவர் பிடித்தார். ஆமென். நம் பிரயாணத்திலே, நம் ஓட்டத்திலே நாம் அந்த தைரியம் இருக்கலாம், அந்த திறமை இருக்கலாம். பேதுரு பார்க்கும்போது தண்ணீருக்கு சாதாரண காரியம் இல்லை. பேதுருக்கு தண்ணீரோடு இருந்தவர், கடலோடு இருந்தவர், படகோடு இருந்தவர். ஆனாலும் அலையை பார்த்து பேதுரு அங்கே அவர் நடுங்கினார். பேதுரு தண்ணீருக்குள் போக ஆரம்பித்தார். ஆமென். அங்கே ஆண்டவர் பிடிக்க ஆரம்பித்தார். ஆமென். See, we can be in the comfort zone. We can say that I am in the comfort zone and everything is fine with me. I know this place. நாம் சொல்லலாம், நான் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் இருக்கிற தொழில் எனக்கு தெரியும், நான் செய்கிற காரியம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லலாம். ஆனாலும் அங்கே கீழே போகலாம். எப்படி பேதுரு எப்படியாக தண்ணீருக்குள் போனது போல நாமும் போகலாம். ஆமென். அதனால்தான் தேவன் முக்கியம் நம் வாழ்க்கையில. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில பிரயாணத்திலே தேவன் அவர் என்ன செய்கிறார், அப்படியாக நாம் தண்ணீருக்குள் போகும்போது அவர் கரத்தை பிடித்து நாம் தூக்குற தேவனாய் இருக்கிறார். God is important to fulfill the role that God has given us. ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவருடைய சித்தம், அவருடைய விருப்பத்தை செய்யும்படிக்கு தேவன் அங்கே முக்கியமாக காணப்படுகிறார். தேவன் இல்லாவிட்டால் நாம் கீழே போவோம். தேவன் இருக்கும்போது, அவர் மீண்டுமாக நாம் விழும்போது, நாம் தடுமாறி விழும்போது அவர் கரம் பிடித்து தூக்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு நபரை பார்ப்போம். The best example in the Bible. வேதத்திலே ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் யார் என்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கும்போது அவர் தேவகுமாரன். அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தவர். ஆமென். அவர் இருக்கிற ஞானம், அவர் இருக்கிற அந்த வல்லமை, அவர் செயல்படலாம், தனியாக செயல்படலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தவறாமல் பிதாவினிடத்தில் அவர் சென்று அவர் ஜெபித்து, பிதாவே நான் என்ன செய்ய வேண்டும், அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவராய் காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, every day Jesus was listening to the Father. அதனால ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற காரியம், செயல்படுகிற காரியம் பிதா என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன், பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செயல்படுகிறேன். ஆண்டவர் தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆண்டவரும் பிதாவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவும் இருக்கிற உறவை அங்க பார்க்கிறோம். பிதா இல்லாவிட்டால் நான் ஒன்றும் செயல்பட முடியாது என்று, செயல்படக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு நல்ல உதாரணம் நம்மளுக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் இதனால் ஏன் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே நமக்கு ஆண்டவர் சில பொறுப்புகளை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நம் அவருக்காக செயல்படும்படி, நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனாலும்
தேவன் இல்லாவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய உறவிலே அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, அந்த அவருடைய கொடுக்கப்பட்ட வார்த்தையிலே உருவாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சித்தத்திலே நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இட்ஸ் a consistent thing. ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல, இது சதாகாலமும் நடக்கிற ஒவ்வொரு நாளும், அது ஒவ்வொரு நாளும் நடைமுறையிலே நாம் செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. என்னவென்றால் அவரோடு கூட நம் உறவு செலுத்துவது, அவரோடு கூட பெற்றுக்கொள்வது, அவரோடு கூட நடப்பது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் தேவன், எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார். Is God important in our life? மீண்டுமாக அதே கேள்வி நான் கேட்கிறேன், எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் தேவன். நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே, சிலுவை போகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொன்னார், உங்களை தனியாக நான் விடேன். I will not leave you orphan. உங்களை தனியான விட்டு போக மாட்டேன், நான் திக்கற்றவனாய் உங்களை திக்கற்றவனாய் விடேன் என்று உங்களிடத்தில் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி வருவேன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்னத்தை குறித்து ஆண்டவர் பேசினார், என்னத்தை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்னவென்றால், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவார். ஆமென், தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவார் என்று ஆண்டவர் அங்க ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென், ஒரு நபர் தேவன் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு அவர் செய்தார். ஆமென், கவனிப்போம், எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது தேவன் நம் வாழ்க்கையில. இம்மானுவேல், தேவன் நம்மோடு, இம்மானுவேல், God with us. ஆமென். ஆகையால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தெளிவாக அங்கு எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், நான் திக்கற்றவனாய் விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன் என்று சொல்லி காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பிறகு நீங்கள் செயல்படுவீர்கள், நீங்கள் பலத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள். ஆமென். ஆகையால் ஆண்டவர் ஆதியாக புத்தகத்திலிருந்து அவர் கடைசி வரை சொன்ன காரியம் என்னவென்றால், அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எங்க யோவான் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்க்கும்போது, சகலத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், to teach us all things. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றும்படிக்கு 16வது வசனத்தில் பார்க்கும்போது, நம்மை தேற்றும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லா சத்தியத்துக்குள் நடத்தும்படிக்கு யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் எல்லா சத்தியத்துக்குள் நடத்தும்படிக்கு அந்த சத்திய ஆவியானவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் எது சத்தியம், எது உண்மை என்று இந்த கடைசி காலகட்டத்திலே நம்ம தடுமாறுவோம். சிலத்துல கள்ள போதனைகள் வருகிறது, தவறான போதனைகள் நுழைந்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆகையால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எவ்வளவு நாம் சார்ந்திருக்க வேண்டும், எவ்வளவு இந்த சத்திய ஆவியானவர், இந்த சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவர் கூட நாம் சார்ந்திருக்க வேண்டும். அவருக்குள் நாம் அதிகமாக நாம் நேரத்தை செலவு பண்ணி நாம் என்ன செய்வோம், அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆமென். சகல சத்தியத்தையும் அவர் தெரிவிக்கிறவராக உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம். என்னவென்றால், அவர் தேவனுடைய ஆழங்களை தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார். தேவனுடைய ஆழங்களை எடுத்து அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். He will give you the deep things of God. He knows the deep things of God. அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்த தேவன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் ஆழங்களை எடுத்து நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆழங்கள், தேவனுடைய இருதயத்தின் ஆழங்கள், தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை, தேவனுடைய இருதயத்தின் ஆசை, தேவன் நமக்கு வைத்த பொக்கிஷம், தேவன் நமக்கு வைத்த எல்லா ஆசீர்வாதங்கள், அந்த ஆழங்கள் பரிசுத்த ஆவியானவர் தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார். அவரோடு கூட நெருங்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் கூட நாம் உறவாடும் போது அந்த ஆழத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்தியத்தின் ஆழங்களை எடுத்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்தியத்தின் ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். The best teacher is the Holy Spirit. ஆமென். எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் தேவன் நம் வாழ்க்கையிலே, எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர் நம் வல்லமையினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம் அப்பாற்பட்ட வல்லமையில இந்த இயற்கையான இந்த உலகத்திலே, இந்த சாதாரண உலகத்திலே அசாதாரணமாக செயல்படும்படிக்கு வல்லமையாக தேவனுடைய வல்லமையால் நாம் செயல்படும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லா தீர்மானங்களிலும் நாம் எந்த தீர்மானம் எடுக்க வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு முன்குறித்த காரியத்தை, அப்படின்னா வரக்கூடிய காரியத்தை அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
நம் தீர்மானங்களிலே அவர் வந்து தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு எந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஆகிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், காத்திருங்கள் என்று அவர் சொன்னது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியை நம்ம அலட்சியமாய் எண்ணக்கூடாது, பரிசுத்த ஆவியை நம்ம உதறி போக அப்படி தள்ளக்கூடாது, பரிசுத்த ஆவியை ஒரு வாழ்க்கையில ஒரு மூலையில் நம்ம வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியோட நாம் நடப்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அதனால்தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பராக்லேத்தோஸ். பரிசுத்த ஆவியோட பேர் சொல்லும் போது பராக்லேத்தோஸ். அந்த பராக்லேத்தோஸ் என்று சொல்லும் போது என்னவென்றால் நம் அருகிலே இருக்கும்படி அழைக்கப்பட்டவர். He is the one that is called to be beside us. Amen. Hallelujah. ஆகிய நம் அருகிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவரோடு கூட நாம் நடப்போம் தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட வாழ்வோம் தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட செயல்படுவோம் தேவ பிள்ளைகளே. இந்த பிரசங்கம் எதுக்கு என்றால் இது ஒரு சிறிய காரியம், ஆனாலும் மிக மிக முக்கியமான காரியம். என்னவென்றால் நமக்கு கர்த்தர் பொறுப்பை வைத்திருக்கிறார். இந்த பூமியில செயல்படும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த பூமியில அவர் சித்தம் பிரகாரம் நாம் செயல்படும்படிக்கு அதை நம்ம அலைன் பண்ணி அவருடைய சித்தம் பிரகாரம் நடக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனாலும் தேவன் இல்லாவிட்டால், தேவன் நம் வாழ்க்கையில வராவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் நம்ம இடைப்படாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் வெற்றிகரமாக அவர் சித்தம் பிரகாரம் நாம் செயல்பட முடியாது. இந்த பூமியிலே நாம் உலகத்தின் கண்களுக்கு நாம் சிறந்தவர்களாக காணப்படலாம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு, பரலோகத்தின் கண்களுக்கு நாம் தோல்வியாக காணப்படுவோம். ஆமென். ஆகையால் தேவனுடைய சித்தம் என்னென்னு அறிந்து கொள்வோம். எப்படி அறிந்து கொள்வது? அவர் நம் வாழ்க்கையில வர வேண்டும், அவர் தெளிவுபடுத்துவார், மறுரூபத்துக்குள் அவர் கொண்டு போவார். அவர் வைத்த திட்டம், அவர் வைத்த அந்த பங்கு, அந்த பொறுப்பை அவர் வெளிப்படுத்துவார். அதுக்குள் நம்ம அவர் கூட இருக்கும் போது அது பிரகாரம் அந்த பாதையில் அவர் நடத்தி செல்வார். அது மட்டுமல்ல, நமக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் நம் சோர்வான நேரத்தில் பலன் கொடுத்து, நம் ஞானம் இல்லாத நேரத்தில் அவர் ஞானத்தை கொடுத்து, சத்துவம் இல்லாத இடத்துல அவர் பலத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து அவர் நடத்துவார். ஆமென். ஆனாலும் நாம் எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு மனிதன், one person. நாம் எழும்பும் போது கர்த்தரின் வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறார். தேவனே ராஜரீகம் செய்யுங்க, என் வாழ்க்கை நடத்துங்க என்று அவரை பார்த்து அவரை சார்ந்திருந்து நடக்கும் போது தேவ பிள்ளைகளே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை விடுவிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஆமென். இந்த உதாரணம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். தாவீது ஒரு மனிதன், ஒரு சின்ன பையன் தாவீது. அந்த ஏலாவின் பள்ளத்தாக்கிலே அவன் கடந்து வருகிறான். சகோதரரிடத்திலே அந்த சாப்பாடு கொடுக்கும்படிக்கு அவன் கடந்து வரும்போது அவன் பார்க்கிறான், கோலியாத் அங்கே சேலஞ்ச் பண்றான், இஸ்ரவேலுடைய சேனையை சேலஞ்ச் பண்றான். அவன் சொல்றான், ஒரு ஆம்பளை கூட இல்லையா என்று சேலஞ்ச் பண்றான். சேலஞ்ச் பண்ணும்போது தாவீதுக்குள்ள அங்க பொங்கி எழும்புகிறது, ஒரு கோபம் எழும்புகிறது தாவீதுக்குள்ள. யார் இவன்? விருத்த சேதனை இல்லாதவன், யார் இவன்? எப்படி சொல்றான்? ஆமென். கவனிங்கள், தாவீதுக்குள்ள சிந்தனை வித்தியாசமான சிந்தனை. தாவீதுடைய சிந்தனை வித்தியாசமா இருந்தது. அங்க எல்லா ராணுவங்களும் இருந்தும், ராஜாவும் இருந்தும், ஆனாலும் தாவீதுடைய சிந்தனை வித்தியாசமா இருந்தது. ஏன் தெரியுங்களா? தாவீது தேவனோடு கூட நடந்த ஒரு மனுஷன், தேவனை அறிந்த மனுஷன், தேவனோடு கூட உறவாடின ஒரு மனுஷன், தேவனை ருசித்த மனுஷன். ஆமென். தேவனோடு கூட அவன் பல சங்கீதங்களை எழுதி தேவனை புகழ்ந்து அவர் பாடி அவரை போற்றின ஒரு மனிதனாய் காணப்படுகிறார் தாவீது சிறு வயதிலே. ஆமென். தேவனுடைய சிந்தனை தாவீதுக்குள் இருந்தது. தாவீது இப்படி அந்த சேனையை பார்த்தார், இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, this is the army of the living God என்று தாவீது அறிக்கை செய்கிறார். ஆமென். யாருமே அப்படியாக அறிக்கை செய்ய கிடையாது, அங்க இருக்கிற ராணுவம் அறிக்கை செய்ய கிடையாது. ஆனால் தாவீதின் அறிக்கை என்னவென்றால், இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்று அறிக்கை செய்த தாவீது அங்க கோலியாத்தை முறியடிக்கும்படிக்கு சொல்லும் போது தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றி கொடுத்தார். ஆமென். தாவீது சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், யுத்தம் கர்த்தருடையது. ஆகையால் தாவீது தன் சொந்த பலத்தினால் போக கிடையாது, சொந்த திறமையினால் போக கிடையாது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த யுத்தம் தேவனுடையது என்று அந்த பலத்தோடு தாவீது சென்றார். ஆமென். ஹல்லேலூயா.
நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு பிடிச்சமான ஒரு காரியம், தேவன் கொடுத்த ஒரு பெரிய வெளிப்பாடு என்னவென்றால், அங்க தாவீது சொல்லும் போது, தேவ பிள்ளைகளை, தாவீது பார்த்தது அந்த கோலியாத் கிடையாது, தாவீது பார்த்தது அந்த பூதம் கிடையாது, எவ்வளவு பெரியவன் என்று தாவீது பார்க்க கிடையாது. தாவீது பார்த்தது என்னவென்றால், அங்க தாவீது பார்த்தது தேவனுடைய பெரிய நிழல். எப்படியாக சங்கீதம் 91 அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது எழுதின சங்கீதம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப தாவீது பார்த்தது அந்த சர்வ வல்லவருடைய நிழல், அந்த பெரிய நிழல், என் தேவனுடைய நிழல் என்னோடு கூட இருக்கிறது. He went with God. தேவனோடு கூட சென்றார் தாவீது. Amen. How important is God? When you bring God in your life, தேவன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகும்போது, தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது, தேவனோடு நீங்கள் செயல்படும் போது, ஆமென், எந்த பூதங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட வல்லமை வந்தாலும் உங்களுக்கு முன்பாக, தேவனுடைய பிரசன்னத்தின் முன்பாக அது கீழ்ப்படியும். ஆமென். அது முறிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இதனால உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளை. அப்படியாக அது மட்டுமல்ல, அந்த கோலியாத் முறியடிக்கப்பட மட்டுமல்ல, அங்க பார்க்கிறோம், அது முறிந்த பிறகு பிலிஸ்தீனுடைய எல்லா ராணுவர்கள் ஓடினார்கள். they fled. ஓடும்போது கவனிங்கள் என்ன நடந்தது. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 51வது வசனம் 52வது வசனத்தை பார்க்கும்போது, அங்க இஸ்ரவேலின் சேனைகள் எல்லாம் எழும்புகிறார்கள். எழும்பி சத்தமிட்டு shouted, சத்தமிட்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த பிலிஸ்தீன ராணுவர்களை துரத்துகிறார்கள். ஆமென். துரத்தி என்ன செய்கிறார்கள், வெற்றி எடுத்தார்கள். ஆமென். ஒரு மனிதன் வெற்றி எடுக்கும் போது, ஒரு மனிதன் தேவனை கொண்டு போகும்போது, ஒரு மனிதன் தேவன் மேல் சார்ந்திருந்து அவன் வெற்றி எடுக்கும் போது, ஒரு சேனையை அங்க நுழைந்தது. ஒரு சேனையை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டது. ஒரு சேனையை அங்க சுதந்தரித்தது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அவர் எவ்வளவு முக்கியம் என்று அறிந்து கொண்டு அந்த முக்கியத்துவத்தை அவருக்கு கொடுக்கும் போது, தேவ பிள்ளைகளே, I tell you, you will be blessed. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அநேகர் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். That much blessing shall flow in your life when God is in your life. Amen. Hallelujah. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலமாக, இந்த பிரசங்கம் மூலமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வேலையில சுவாமி அப்பா தேவன் எங்கள் வாழ்க்கையில ராஜரீகம் செய்யும்படி இந்த வேலை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சில நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில அப்பா எங்களுடைய சுயசித்த வாழ்க்கை, எங்களுடைய பலன் ஆளுகை செய்கிறது, எங்களுடைய சிந்தனை ஆளுகை செய்கிறது. என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், என் திறமை இருக்கிறது, என்னுடைய பதவி இருக்கிறது, என்னுடைய பலன் இருக்கிறது, என்னோடு கூட இருக்கிறவர்கள் பலவான்கள், பதவி உள்ளவர்கள் என்று ஆண்டவரை சில நேரத்தில் எங்களுடைய சிந்தனை அப்படியாக உங்க விட்டு தூரம் போய்கிறது. ஆண்டவரை தகப்பனே, இந்த வேலையில அப்பா உம்மால் அன்றி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் எங்க வாழ்க்கையில முக்கியம் என்று நாங்கள் கருதி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சரணம் அடைகிறோம். அப்பா தகப்பனே, எங்க வாழ்க்கையில நீங்க ராஜரீகம் செய்யுங்க, எங்களை வழிநடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஆவியானவரே, உங்களோடு கூட நாங்கள் இணைந்து உங்களோட கர்த்தாவே ராஜா நாங்கள் உறவாடி அப்பா ஆழங்களை அறிந்து கொள்ள, தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள, சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, அப்பா உங்களுடைய செம்மையான தேவன் வைத்த திட்டத்தின் பிரகாரம், சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ, ஜீவிக்க, நடக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவை ஆசீர்வதிங்க, கர்த்தாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய ராஜரீகம் இன்னும் அதிகமாகட்டும். தேவன் செயல்படுகிற தேவனுடைய குரலை கேட்கும்படி, தேவனுடைய சத்தம் கேட்கும்படி, தேவனுடைய வழிநடத்தல் இன்னும் அதிகமாய் உணரும்படி, தேவனுடைய ரகசியங்கள் கர்த்தாவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்படியாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவன் தாமே நடத்தும்படி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். அநேகருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். God bless you.